ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் பரப்புரையை திமுகவினர் தொடங்கியுள்ளனர். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடாக சென்று அரசின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பி உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்டார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் திமுக நிர்வாகிகள் சென்று பிரச்சாரம் செய்வார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று மக்களிடம் அரசின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் உறுப்பினர் சேர்க்கையையும் மேற்கொண்டார். எங்க குறைகள்லாம் கேட்டாரு. என்ன எப்படி இருக்குது, என்ன எங்கள் ஆட்சி எப்படி செயல்படுறாங்க என்னான்றதை கேட்டாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. மகளிருக்கு 1000 ரூபாய் மாதம் சுய உதவி கொடுக்குறாரு. பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு விடுறாரு. மற்றபடி மேலும் மேலும் அவர் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். இந்த ஆட்சிக்கு அவர் தான் வருவார். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். சைன் பண்ணோம். சைன் போட்டு சொன்னார், சைன் பண்ணோம். உறுப்பினராக சேர்ந்துருக்கோம். அப்புறம் இந்த விடியல் பஸ் எல்லாம் போகிறீங்களா, நிறைய பேர் இதெல்லாம் போகிறோன்னா இன்னொரு தடவை நான் வர முடியுமா, வந்தால் சந்தோஷமானாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார்னும். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி, நாகை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்டனர். நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என கரம் கோக்க விரும்புகிறீர்களா? தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க சாதி, மதம், அரசியல் கடந்து ஓரணியில் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.